7th Standard Social Science Unit 3 Rise of Marathas and Peshwas. இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லெசனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த டீச்சர் அண்ட் கார்டியன் ஆஃப் த சிவாஜி? சிவாஜியோட ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாதாஜி Kondadev. Second one, how was the Prime Minister of Maratha King known? மராட்டிய மன்னர்களோட பிரதமர் எப்படி அறியப்பட்டார்? ஆப்ஷன் பி, ஆன்சர் பேஷ்வா. Third one, name the family priest of Sambhuji who influenced him in his day-to-day administration. அவரது அன்றாட நிர்வாகத்தில் அவரை பாதித்த சம்போஜியின் குடும்ப பூசாரியின் பெயரை குறிப்பிடவும். ஆப்ஷன் டி, ஆன்சர் கவி கலாஷ். Fourth one, what was the backbone of Shivaji's army in the beginning? தொடக்கத்தில் சிவாஜியோட படையோட முதுகெலும்பு எது அப்படின்னா ஆப்ஷன் சி, இன்ஃபேண்ட்ரி, காலப்படை. Fifth one, who proclaimed wars and freed Malwa and Gujarat from Mughal domination? போர்களை அறிவித்து மால்வாவையும் குஜராத்தையும் முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுவித்தவர் யார்? ஆப்ஷன் பி, ஆன்சர் பாஜிராவ். Second Roman letter, fill in the blanks. First question, the spread of the dash movement in Maharashtra helped the Maratha people develop consciousness and oneness. ஆன்சர் பக்தி மூமெண்ட். இங்கே மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கத்தை பரவலான மராட்டிய மக்களுக்கு உணர்வு மற்றும் ஒற்றுமையை வளர்க்க உதவுது. செகண்ட் கொஸ்டின், காமவிஸ்டர் வாஸ் த கீ அஃபீஷியல் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேஷ்வா. பேஷ்வாவோட வருவாய் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரியாக காமவிஸ்டர் இருக்கிறாரு. Third one, the imperial movement of Marathas sadly ended at Dash in 1761. பானிபட்ட மராத்தியர்களோட ஏகாதிபத்திய தருணம் 1761 பானிபட்டில் சோகமாக முடிந்தது. Fourth one, Sumant was the foreign minister in the அஷ்டபிரதான. அஷ்டபிரதானத்தில் வெளியுறவு அமைச்சராக இருந்தவர் சுமந்த். Fifth one, Sambhoji succeeded Shivaji after a succession tussle with Anchi-Datu. Anchi-Datuல வாரிசு சண்டைக்கு பிறகு சிவாஜிக்கு பிறகு சம்போஜியை பதவியேற்கிறாரு. Third Roman letter, match the following. Answer first one, Shaji Bhonsle, Shivaji's father. Second one, Sambhuji, son of Shivaji. Third one, Shahu, Shivaji's grandson. Fourth one, Jijabai, mother of Shivaji. Fifth one, Afzal Khan, general of Bijapur. Sixth Roman letter, true or false? First one, the rocky and mountainous terrain gave protection to the Marathas from invaders. The statement is true. பாறைகள் மற்றும் மலைகள் நிறைந்த நிலப்பரப்பு மராட்டியர்களுக்கு படையெடுப்பாளர்களிடமிருந்து பாதுகாப்பு கொடுத்ததுன்னா the statement is true. Second one, hymns composed in Sanskrit by the Bhakti saints were sung by people of all castes and classes. The statement was false. பக்தி துறவிகளால் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்ட பாடல்கள் அனைத்தும் சாதி மற்றும் வகுப்பு மக்களால் பாடப்பட்டன. the statement false. Third one, Shaji captured Purandar from the Mughals. The statement is true. ஷாஜி புரந்தரை முகலாயரிடமிருந்து கைப்பற்றினார்னா the statement true. Fourth one, Deshmuk's helped sway over rural regions and their control was over between 20 and 100 villages. Statement is true. இங்கே தேஷ்முக்கஸ் கிராம பகுதியின் மீது ஆதிக்கம் செலுத்தினர் மற்றும் அவங்களோட கட்டுப்பாடில் இருப்பது முதல் 100 கிராமங்கள் இடையே இருந்தது அப்படின்னா the statement true. Fifth one, Abdali invaded 10 times before finally marching on Delhi. The statement is false. அப்தாலி இறுதியாக டெல்லி மீது அணிவகுத்து செல்வதற்கு முன் 10 முறை படையெடுத்தார்னா the statement false.
Fifth Roman letter, consider the following statement, tick the appropriate answers. First one, assassin. Soldiers were to live in forts and towns far away from home. படை வீரர்கள் வந்து வீட்டை விட்டு வெகு தொலைவில் உள்ள கோட்டைகள் மற்றும் நகரங்களை வந்து வசிக்க வேண்டும். இதோட ரீசன் வந்து மராத்தா சோல்ஜர்ஸ் were not permitted to retire from battlefield each year for the purpose of cultivating their land. இங்கே மராட்டிய வீரர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் நிலத்தை பயிரிடும் நோக்கத்திற்காக போர்க்களங்களில் இருந்து ஓய்வு பெற அனுமதிக்க வந்து படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. Second one, statement 1, judging from the ledgers of correspondence and account books, Peshwas were keen on accurate record keeping. இங்கே கடித பதிவுகள் மற்றும் கணக்கு புத்தகங்களில் பேரேடுகளில் இருந்து பார்க்கும்போது பேஷ்வாக்கள் துல்லியமாக பதிவுகளை வைத்திருப்பதில் ஆர்வமாக இருந்தனர். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஆர்டிலரி டிசைட்ஸ் த பேட்டில் ஆஃப் பானிபட் இன் 1761. இந்த ஆர்டிலரி டிசைடர் 1761 வந்து பானிபட்டில் வந்து போரை வந்து முடிவு செய்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 and 2 ஆர் கரெக்ட். Third one, find the odd one out. Answer, Rahuji Bonsley. Fourth one, find out the wrong pair. Answer, option 2, Peshwa Nagpur. Fifth one, arrange the events in chronological order. First one, Shivaji became totally independent after the death of his guardian கொண்டாதேவ். சிவாஜி தனது பாதுகாவலர் கொண்டாதேவ் இருந்த பிறகு முற்றிலும் சுதந்திரமானார். செகண்ட் ஒன், சிவாஜி ரெஸ்யூம்ட் ஹிஸ் மிலிட்ரி ரெய்ட்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத் அண்ட் கான்கொயர்ட் ஜவாலி. சிவாஜி தனது தந்தையின் மரணத்துக்கு பிறகு தனது இராணுவ தாக்குதல்களை மீண்டும் தொடங்கினார் மற்றும் ஜவாலியை வந்து கைப்பற்றினார். தேர்ட் ஒன், பாலாஜி விஸ்வநாத் பிகேம் பேஷ்வா. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா வந்து ஆகிறாரு. Fourth one, Emperor Shagu died when Balaji Bajra was as a Peshwa. பாலாஜி பாஜ்ரா பேஷ்வா இருந்தபோது பேரரசர் ஷாகி இறந்தார். Sixth Roman letter, answer in 1 or 2 sentences. First question, the impact of Bhakti movement on Marathas. மராட்டியர்கள் மீது பக்தி இயக்கத்தோட தாக்கம். The spread of the Bhakti movement in Maharashtra promoted a feeling of unity, especially in terms of social equality among the Marathas. Religious leaders Eknath, then Tukaram and Ramdas were the noted Bhakti saints. Tukaram and Ramdas had considerable influence on the life of Shivaji. இங்கே மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கம் பரவலானது மராட்டியர்களிடையே குறிப்பாக சமத்துவத்தோட அடிப்படையில் ஒற்றுமை உணர்வை வந்து ஊக்குவித்தது. இங்கே சமய தலைவர்களான ஏக்நாத், துக்காராம் மற்றும் ராம்தாஸ் ஆகியோர் பக்தி துறவிகள். துக்காராம் மற்றும் ராமதாஸ் வந்து சிவாஜியின் வாழ்க்கையில் கணிசமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. செகண்ட் கொஸ்டின், சவுத் அண்ட் சர்தேஷ்முகி. Shivaji protected the people from the loot and plunder for which they were required to pay Chauth 1/4 of the revenue as protection money and Sardeshmukhi an extra 1/10 as the chieftain's due. சிவாஜி வந்து மக்களை கொள்ளை மற்றும் கொள்ளையிலிருந்து பாதுகாத்தார். அதற்காக அவர் வந்து சவுத் வருவாயிலிருந்து 4/1 வந்து பாதுகாப்பு பணமாகவும் மற்றும் சர்தேஷ்முகி தலைவரின் நிலுவையில் பக்தியில் 1 வந்து கூடுதல் செலுத்த வேண்டியிருந்தது. Third question, role of Kamavisther in Maratha revenue administration. The revenue administration of Peshwa was headed by a key official called the Kamavisther. He was appointed by the Peshwa. He was empowered to maintain a small body of soldiers to police the administrative area from where tribute or tax had to be collected. இங்கே பேஷ்வாக்களோட வருவாய் நிர்வாகம் வந்து காமவிஸ்தார் என்ற முக்கிய அதிகாரியின் தலைமையில் வந்து இருந்தது. அவர் வந்து பேஷ்வாவால் வந்து நியமிக்கப்பட்டார். நிர்வாக பகுதியை வந்து காவல் செய்வதற்காக காணிக்கை அல்லது வரி வசூலிக்க வேண்டிய ஒரு சிறிய படை வீரர்களை வந்து பராமரிக்க அவருக்கு அதிகாரம் வந்து வழங்கப்பட்டது.
Fourth question, execution of சம்பூஜி பை முகல் ஆர்மி. முகலாய இராணுவத்தால் சம்பூஜிக்கு மரண தண்டனை. சம்பூஜி succeeded சிவாஜி. அவுரங்கசீப் rebel son Akbar arrived in Maharashtra and took shelter in Sambhuji court. So Aurangzeb himself arrived in the Deccan in 1681. Sambhuji was captured by the Mughals and after torture put to death. சிவாஜிக்கு பிறகு வந்து சம்பூஜி வந்து பதவியேற்றார். இங்கே வந்து அவுரங்கசீப்பின் காலாக்காரர் அக்பர் வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து சம்பூஜியின் அரசவையில் வந்து தஞ்சம் புகிறாரு. எனவே அவுரங்கசீப் வந்து 1681 தக்காணத்திற்கு வந்தார். அப்போது சம்பூஜி முகலாயர்களால் வந்து பிடிக்கப்பட்டு சித்திரவதைக்கு பிறகு வந்து கொல்லப்பட்டார். Fifth question, Battle of Panipat fought in 1761. 1761 நடந்த பானிபட் போர். The imperial movement of the Marathas shortly ended at Panipat near Delhi in 1761. The Marathas' attempt to extend their domain beyond Punjab was checked by the king of the Afghans, Ahmad Shah Abdali. The mobile artillery of the Afghans provided the lethal against both Maratha cavalry and infantry. The Maratha army was shattered. மராட்டியர்களோட ஏகாதிபத்திய தருணம் வந்து 1761 வந்து டெல்லிக்கு அருகில் உள்ள பானிபட்டில் வந்து சோகமாக முடிஞ்சது. மராட்டியர்கள் வந்து பஞ்சாபையும் தாண்டி தங்கள் களத்தை வந்து விரிவுபடுத்தும் முயற்சியை வந்து ஆப்கானிஸ்தான் மன்னர் அகமத் ஷா அப்தலி வந்து இங்கே வந்து சரி பார்க்குறாரு. ஆப்கானியர்களோட நடமாடும் பீரங்கி, மராட்டிய குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆகிய இரண்டிற்கும் எதிராக வந்து இங்கே வந்து மரணத்தை நிரூபித்தது. இங்கே மராட்டிய படை வந்து உடைந்தது. 7th Roman letter, answer the following. First question, examine the essential features of Maratha administration under சிவாஜி. சிவாஜியின் கீழே வந்து மராட்டிய நிர்வாகத்தின் அத்தியாவசிய அம்சங்களை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. சிவாஜி political system consisted of 3 circles. At the center was the Swaraj. Shivaji would not allow the people to be harassed in any way. In the second circle, Shivaji claimed suzerainty. He protected the people from loot and plunder, for which they were required to pay chauth, 1/4 of the revenue as. இங்கே வந்து சிவாஜியோட அரசியல் அமைப்பு வந்து 3 வட்டங்களை கொண்டு இருக்கு. மையத்தில் வந்து ஸ்வராஜ் இருந்தது. மக்களை வந்து எந்த வகையிலும் துன்புறுத்துவதை வந்து சிவாஜி வந்து அனுமதிக்க மாட்டார். 2வது வட்டத்தில் சிவாஜியோட ஆதிக்கம் செலுத்துவதற்காக கூறினார். கொள்கை மற்றும் கொள்கையிலிருந்து மக்களை வந்து பாதுகாத்தார். அதற்கு வந்து அவங்க வந்து ஷவுத் வருவாயில் வந்து 4ல் ஒரு பங்கு வந்து பாதுகாப்பு பணமாக protection money and Shardeshmukhi an extra 1/10 as the chieftain's due. In the 3rd circle, Shivaji only objective was a plunder. Then Deshmukhi's held sway over rural regions and their control was over between 20 and 100 villages. Each village had a powerful headman. Then Patil, who was assisted by a village accountant of a keeper of records, Kulkarni. மற்றும் இங்கே வந்து சர்தோஷ்முகி தலைவரோட நிலுவையில் கூடுதல் வந்து 10ல் ஒரு பங்கு. 3வது வட்டத்தில் வந்து சிவாஜியின் ஒரே நோக்கம் வந்து கொள்ளையடிப்பது தான். இங்கே வந்து தேஷ்முக்கல் கிராமங்களில் வந்து அதிகாரம் செலுத்தினர் மற்றும் வந்து 20 முதல் 100 கிராமங்களுக்கிடையே அவங்களது கட்டுப்பாடு இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் பாட்டிஸ் இருந்தார். அவருடைய கிராம கணக்காளர் உதவி பதிவு காப்பாளர் வந்து குல்கர்னி வந்து இருந்தார். ஆர்மி. Shivaji gave utmost attention to his army and training of its personnel. In the beginning, the backbone of his army was the infantry. In the plans, his cavalry force grew in size and importance. Every soldier was selected personally by Shivaji. Retired captain holding at high reputations were put in charge of
கார்டிங் தி ஃபோர்ட்ஸ். இங்கே இராணுவம். சிவாஜி தனது இராணுவம் மற்றும் அதன் வீரர்களுக்கு பயிற்சி அளித்ததில் மிகுந்த கவனம் செலுத்தினார். அப்புறம் தொடக்கத்தில் அவரது படையின் முதுகெலும்பாக வந்து காலாட்படை இருந்தது. சமவெளிகளில் அவரது குதிரைப்படை அளவு மற்றும் முக்கியத்துவம் வந்து வளர்ந்தது. ஒவ்வொரு சிப்பாயும் சிவாஜியால் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. உயர் புகழ் பெற்ற ஓய்வு பெற்ற கேப்டன் கோட்டைகளை காக்கும் பொறுப்பில் வந்து அமர்த்தப்பட்டனர். Ashtapradhan. Shivaji designated 8 ministers as the Ashtapradhan, each holding an important portfolio. Peshwa was the equivalent of a modern prime minister in the Maratha Empire. Originally, they were subordinate to the Chhatrapati. Shivaji was influenced by Mughal revenue system. The amusements were made on the actual yield. இங்கே வந்து சிவாஜி வந்து 8 மந்திரிகளை வந்து அஷ்டபிரதானமாக வந்து நியமிக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான இலாக்கா வந்து அமைக்கப்படுது. பேஷ்வா வந்து மராட்டிய பேரரசின் நவீன பிரதமருக்கு சமமானவர். முதல்ல அவங்க வந்து சத்ரபதிக்கு அணிபணிந்தவர்கள். சிவாஜி முகலாய வருவாய் முறையால் வந்து செல்வாக்கு பெற்றார். 3 பங்கு விவசாயிக்கு விடப்பட்டு 2 பங்கு அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு உண்மையான விளைச்சலின் மீது மதிப்பீடுகள் செய்யப்பட்டன. நீதித்துறை நிர்வாகத்தில் சிவில் வழக்குகளை வந்து பஞ்சாயத்து கிராம சபை வந்து தீர்க்கப்படும். குற்றவியல் சட்டம் வந்து சாஸ்திரங்கள் இந்து சட்ட புத்தகங்களின் அடிப்படையில் வந்து அமைந்தது. With 3/5 left to the cultivator and 2/5 taken by the government in judicial administration, civil cases continue to be decided by the Panchayat. The village council-wide criminal law was based on the Shastras, the Hindu law books. இங்கே வந்து 3 பங்கு வந்து விவசாயிக்கு விடப்பட்டு 2 பங்கு வந்து அரசாங்கத்தினால் வந்து எடுக்கப்பட்டு உண்மையான விளைச்சலின் மீது மதிப்பீடு செய்யப்பட்டன. நீதித்துறை நிர்வாகத்தில் வந்து சிவில் வழக்குகள் பஞ்சாயத்து கிராம சபையால் வந்து தீர்க்கப்படும். இதில் வந்து குற்றவியல் சட்டம் சாஸ்திரங்கள் இந்து சட்ட புத்தகங்கள் அடிப்படையில் வந்து அமைந்தது. 8th Roman letter hearts. First question, compare the revenue administration of the Peshwa with that of Shivaji. பேஷ்வாக்களோட வருவாய் நிர்வாகத்தை சிவாஜியோட நிர்வாகத்தோடு ஒப்பிடுங்கள். The revenue administration of Peshwa was headed by a key official called Kamavisdar. He was appointed by Peshwa. He was empowered to maintain a small body of soldiers to police the administrative area from where tribute or tax had to be collected. A small staff of clerks and servants were employed to maintain the revenue records. இங்கே பேஷ்வாக்களோட வருவாய் நிர்வாகம் வந்து காமவிஸ்தார் என்ற முக்கிய அதிகாரியின் தலைமையில் இருந்தது. அவர் பேஷ்வாவால் நியமிக்கப்பட்டார். இங்கே வந்து காணிக்கை அல்லது வரி வசூலிக்க வேண்டிய நிர்வாக பகுதியை வந்து காவல் செய்வதற்காக ஒரு சிறிய படை அல்லது வீரர்களை பராமரிக்க அவருக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டது. இங்கே வருவாய் பதிவேடுகளை பராமரிக்க சிறிய பணியாளர்கள் மற்றும் பணியமர்த்தப்பட்டார்கள். These records were randomly checked by the office of the Peshwa. The contracts for revenue collection was auctioned annually after the revenue for a particular place was established by the Peshwa's civil servants. Based on the previous year yield, a prospective tax or revenue collector who won the contract was expected to have a reputation for wealth and probity. He was required to pay a portions of the. இந்த பதிவுகள் வந்து பேஷ்வா அலுவலகத்தில் வந்து தற்செயலாக வந்து சரிபார்க்கப்பட்டன. முந்தைய ஆண்டுகளின் விளைச்சலோட அடிப்படையில் வந்து பேஷ்வாவோட அரசு ஊழியர்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான வருவாயை வந்து மதிப்பீடு செய்த பிறகு வருவாய் சேகரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் ஆண்டுதோறும் வந்து ஏலம் விடப்பட்டன. ஒப்பந்தத்தை வென்ற வருங்கால வரி அல்லது வருவாய் சேகரிப்பாளர் வந்து செல்வம் மற்றும் நன்னடத்தைக்கான நற்பெயரை வந்து பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Whole of the anticipated revenue, 1/3
to one half, either out of his own wealth or from the money borrowed from bankers. Then, judging from the ledgers of correspondence and account books, it is evident that the Peshwa were keen on accurate record keeping. இங்கே முழு பகுதியில் வந்து மூன்றில் ஒரு பங்கு வந்து முதல் பாதி வரை தனது சொந்த செல்வத்திலிருந்தே வந்து அல்லது வங்கியாளரிடமிருந்து கடன் வாங்கிய பணத்தில் இருந்தோ செலுத்த வேண்டியிருந்தது. கடித பதிவுகள் மற்றும் கணக்கு புத்தகங்களை வந்து வைத்து பார்த்தால் பேஷ்வாக்கள் துல்லியமாக பதிவு செய்வதில் ஆர்வமாக இருந்தனர் என்பது வந்து தெளிவாகுது. Shivaji was influenced by the Mughal revenue system. The assessments were made on the actual yield, with 3/5 left to the cultivators and 2/5 taken by the government. He protected the people from the loot and plunder for which they were required to. சிவாஜி வந்து முகலாய வருவாய் முறையால் வந்து செல்வாக்கு பெற்றார். 3/5 விவசாயிக்கு விடப்பட்டோம், 2/5 வந்து அரசாங்கத்தால் வந்து எடுக்கப்பட்டது. உண்மையான விளைச்சலின் மீது மதிப்பீடுகள் வந்து செய்யப்பட்டன. Paid out 1/4 of the revenue as the production money and Sardesh Mukhi an extra 1/10 as the chieftain's due. Each village had a powerful headman, Patil, who was assisted by a village accountant of a keeper of records, Gulkamani. The finance minister was called Amatya or Mazumdar. இங்கே வந்து இந்த சவுத் வந்து வருவாயில் 4/1 பாதுகாப்பு பணமாகவும் மற்றும் சர்தோஷ்முகி தலைமையின் வந்து பாக்கியாக கூடுதல் 10/1 செலுத்த வேண்டிய கொள்ளை மற்றும் கொள்ளையிலிருந்து அவர் வந்து மக்களை வந்து பாதுகாத்தார். ஒவ்வொரு கிராமத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த தலைவர், அதான் பார்ட்டிஸ் இருந்தார். அவருக்கு உதவியாக ஒரு கிராம கண்காணிப்பாளரும் குல்காமி வந்து ஆவண காப்பாளராக இருக்கிறாரு. இதில் நிதி அமைச்சர் வந்து அமத்யா அல்லது மஜிம்தார் என்று வந்து அழைக்கப்பட்டார்.